ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் கம்முனு இந்த மாதிரி பண்ணுவார்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அரோராவுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா மைக்கை ஒழுங்காக மாட்டலன்னு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க விஜய் பார்வதி. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து தனியாக வந்து பாத்திரம்லாம் தொலைக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஆனால் வந்துட்டு நைஸாக எஸ்கேப் பண்ணிட்டாங்க. இப்போ நைட்டு வந்து பாத்திரம் தொலைக்கிறதுக்கு இடமே இல்லை, அதான் வேலையே இல்லை. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ சுபிக்ஷாக்கு வேலை. அதை பற்றி இங்கே யாரும் பிரச்சனை கிடையாது. ஏம்மா உனக்கு சுபிக்ஷா இதுக்கப்புறம் வேலை இல்லை, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, அதெல்லாம் இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இதே இது அந்த வேலையில் எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கலாமா விஜய் பார்வதிக்கு மட்டும் ஆள் இருக்காங்க. இப்போது அரோரா வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் நீ போய் விஜய் பார்வதிக்கிட்டே போய் சாரி கேளு அப்படின்றாங்க. விஜய் பார்வதிக்கிட்ட வராங்க. வரும்போது ஐயோ இவகிட்டியா அப்படின்னு வராங்க. கமுடி சிரிச்சுட்டே வராரு. அங்கே வந்து நிற்கிறாங்க. சொல்லுமா அப்படின்றாங்க. நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. கம்முன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே ஒரு மாதிரி சைகை காமிச்சாங்க. ஷோ இவக்கிட்டையா அப்படின்னு. பக்கத்தில் கம்முறது ஒரே சிரிப்பு. சூப்பரில் ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. ஏன்னா காலையில் நல்லா பேசுகிறாரு, நைட்டு அவ்வளோ கேவலமாக பார்க்குற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. அதுவும் இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி முடியுது எனக்கு புரிய மாட்டேது. இப்போ இவங்கள வச்சு விஜய் பார்வதி அந்த கமருதீனோட ஃபேன்ஸ்லாம் சண்டை போடலாமா வேண்டாமா அப்படியே இருக்காங்க. இவங்களுடைய அந்த மூட் ஸ்விங்குக்கு இவங்க பாவம் பலியாட வராங்க இந்த ஃபேன்ஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தப்பது. ஒன்று இப்படி நிற்கணும், இல்லை அந்த பக்கம். அதை விட்டுட்டு மாறி அதுவும் விலைக்கு வந்துட்டான்னா ரொம்ப மட்டமாக கலாய்க்கிற விஷயங்கள்லாம். இப்போ இந்த பொண்ணு வந்து அவ்வளோ கேவலமாக அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோன்னே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இதே விஷயங்களை விஜய் பார்வதி பண்ணியிருந்தா இவர் என்ன குதிச்சிருப்பார். இனி யார் வாயிலேருந்து எவ்வளோ வார்த்தைகள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறாங்க. கமருதீன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் டாலரன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்போ ரொம்ப பேஷன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் போகிறாங்க. வினோத்கிட்ட போயிட்டு பேச போகும்போது வினோத் என்ன சொல்கிறாரு, முதல் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் பேசு அப்படிங்கும்போது அவங்க ஏதோ கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜோக்கு, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நிமிஷம், நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு லாயலாக இருக்கீங்க அப்படின்னோடனே டக்குன்னு கமருதீன் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்காசமாக பேச வேண்டாம், உண்மையை சொல்லு. ஏன் அதை அவங்க சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறதுக்கு கலாய்க்கிறதுக்காக. உடனே வந்து கமருதீன் அங்கே பூந்து என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி பேசாது. அப்போது அதே விஷயம் தானே விஜய் பார்வதிக்கு பண்ணாங்க. நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே எல்லோரும் கடிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி வேலை செய்யலைன்னு. அப்போ அங்கே கமருதீன் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அது லவராக கூட பேச வேண்டாம், ஒரு கேப்டனாக அது இப்போ என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லியிருக்கணும்ல. சிரிக்கிறீங்க, ஆனால் இங்கே வந்துட்டு பேசக்கூடாதுன்றாரு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனிக்கிட்ட போகிறாங்க. கனி, நீ எல்லாம் வந்துட்டு ஆதி காலத்தில் இருந்தது டவுன் டு த எர்த் வரைக்கும் நீங்கள் போகிற ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம், மண்ணுக்குள்ளே போக வேண்டிய ஆள் முன்னாடியே அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க தலை அப்படின்னோடனே, அம்மா அந்த மாதிரிலாம் பேசாது, உடனே அதுக்கு மாற்றி அதுக்கு வந்து நல்லது சொல்கிறாங்க. சபரிக்கு வந்துட்டு நீ வந்து என்னது உன்னை சுற்றி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு சொன்னோடனே அந்த மாதிரி பேசாதேன்னு சொல்கிறாரு கமருதீன். இந்த மாதிரி ஒருத்தங்க பேசிட்டு கடைசியில் வந்துட்டு அமித்துக்கு முடிச்சதுக்கப்புறம் நினைக்கிறேன், அப்போ வந்து சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் ஃப்ரெண்டை வந்து நான் கொஞ்சோண்டு தான் சொல்லியிருக்கேன், எனக்கு மூடு சரியில்லைண்டு, உங்கள் ஃப்ரெண்டும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது அவங்களோட விருப்பம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பெஸ்ட். இதெல்லாம் வந்து குறும்படமாக போட்டு அவங்க அம்மா வந்து செல்லில் வச்சு இந்த தயவு செஞ்சு பாருமா நீ ஏன் முடிவு எடுத்துக்கிறமான்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்குன்றது என்னோடய கருத்து. ஏன் ஆனால் கமருதீன் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வாய்ப்பை அப்படி மிஸ் பண்ணுறது தெரில. ஏன்னா அவரும் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் தான் ஜென்ரேஷன் நான் இது பண்ணணும், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்லாம் பேசும்போது நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு உறவு வரும்போது அதை இது படிக்கணும். இல்லையா எனக்கு இது பிடிக்கலைங்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். இப்போ என்ன ஆகுனா, நல்லா கமருதீன் இருந்தால் கூட அவர் மேலே ஒரு தவறான விஷயங்கள் வரும், ப்ரொஜெக்ட் ஆகும். அதை ஏன் இவர் இடம் கொடுக்குறார் அப்படின்றது தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.